Praise the Lord, everyone. Hallelujah. கர்த்தர் நல்லவர். I'm very thankful to the Lord for 5 weeks. கூடி வந்திருக்கோம். And all of you are really thank you for coming. சில நேரத்தில் நான் நினைப்பேன், இந்த வெனஸ்டே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் செய்கிறது, யாரோ என்ன செய்ய சொல்லியே நான் செய்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் is it useful, is it needed? I always feel that the word of God is so important, and I keep going. For me, number is not important. அந்த தரம் தான் நமக்கு வேணும். எத்தனை பேர் வந்தாங்களோ, I praise God for that. So I don't apologize for that. And even today I was preparing my guitar didn't work out well, and then we didn't have a keyboardist today, but it's not an issue for me at all. இசை இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தர் இங்கே இருக்கிறார். எனக்கு வந்து தக்கீரா யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம நல்ல ஜோராக ஆராதனை பண்ணோம். இப்படி தான் உண்மையான ஆராதனை நம்ம கற்றுக்கணும். இசை மியூசிஷியன்ஸ், வர்ஷிப் லீடர் எல்லாம் ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கும்போது அந்த நேரத்தில் ஆராதிக்கிறது ஒன்று. ஆனால் பேசிக்காக குரல், வார்த்தை, அர்த்தத்தோடு ஆராதிக்கிறது இன்னொன்று. ஏமே அது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டுடேஸ் ஷேரிங் முதல் வாரத்திலிருந்து யூதாசும் இயேசுவை குறித்து நம்ம வந்து தியானித்து பார்த்தோம். 2வது வாரம் பேதுருவும் இயேசுவும் குறித்து நம்ம தியானித்து பார்த்தோம். பிறகு 3வது வாரம் பிலாத்தும் இயேசுவின் குறித்து நம்ம தியானித்து வந்தோம். 4வது வாரம் which is last week வந்து சீமோனியும் சைமன் ஆஃப் சைரேனும் இயேசுவை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு விசேஷமான ஒருவரை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அவருடைய பெயர் வந்து ஜோசப். இந்த யோசேப்பை குறித்து வந்து 4 சுவிசேஷத்திலும் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் முக்கியமான இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய பாடு, அவருடைய சிலுவையினுடைய அறையுதல், அவருடைய மரிப்பு, அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதலிலே அந்த கதையிலே இவருடைய பெயர் எப்பொழுதும் இருக்கும், யோசேப்பு என்றவர். ஆகவே யார் இந்த ஜோசப் என்று நம்ம பார்ப்போம். Matthew 27 verse 57. Let's look at Joseph mentioned in the 4 Gospels. Matthew 27:57. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐசுவரியனுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து என்று இந்த வசனம் சொல்லுது. ஜோசப் from Arimathea, a place called Arimathea. Arimathea என்று எப்படி சொல்லுவாங்கன்னா, it is a city of the Jews என்று சொல்வார்கள். யூதர்களுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பட்டணம் என்று இயேசு புதைக்கப்பட்ட இடத்திற்கு தொலைவு வந்து 30 to 35 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. 30 to 35 கிலோமீட்டர். அப்ப அதனுடைய பிரயாணத்தை பார்க்கும்போது எரிமேத்தியாவிலிருந்து இயேசு வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு அந்த தொலைவை பார்க்கும்போது ஒரு 7 to 10 hours ஆன் ஃபுட். அந்த காலத்தில் ஒரு டாங்கி எடுத்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும். பட் பேசிக்லி வந்து இட்ஸ் அ டே டைம் ட்ராவல், ஒரு டே ட்ராவல், ஒரு ஜேர்னியாக அது இருக்கு. அப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு இடம் ராமதாயின் சோஃபீம் என்ற ஒரு இடத்திற்கு அந்த இடம் வந்து சமமாக இருக்கிறது. இஸ் ஐடென்டிஃபைட் as that place today. அந்த இடத்துல தான் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பிறந்தார் என்று சரித்திரத்திலிருந்து வாசிக்கப்படுகிறது. ஜியோகிராபிக்கலி பார்க்கும்போது ஸ்காலர்ஸ், அறிவர்கள் வந்து இதை குறித்து கொஞ்சம் டிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு இடம் நிச்சயமாக இருந்தது. அந்த இடத்துல இருந்து யோசேப்பு என்பவர் இருந்தார். அப்ப யோசேப்பினுடைய அவருடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது he was not an average earning person. The Bible says that he was not an ordinary person in society. He was wealthy. அவர் வந்து ஒரு ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுது. ஐஸ்வர்யவான்கள் வந்து மிகவும் குறைவாக இருப்பார்கள், ஏழைகள் இன்னும் அதிகமாக இருப்பார்கள். அந்த குறைவாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களிலே இவர் ஒருவராக காணப்படுகிறார். ஸோ சொசைட்டில இருந்து இஸ் நாட் an ordinary person. ஆனால் யோசேப்பு அவர் எங்கிருந்து வந்தார், எவ்வளவு சம்பாதித்தார் என்று பார்க்கிற அந்த சுவாரஸ்யத்தை விட அவருடைய இன்னொரு முக்கியமான ஒரு தன்மை என்னவென்றால், அவரை குறித்து the Bible says that he was known to be a disciple of Jesus. Leave where he came from, that he was a rich man, but what was interesting and important is that he was a disciple of Jesus. ஒரு டிசைபிள் சொன்னா ஒரு லேர்னர்,
ஒரு சீஷன் என்று சொன்னா அவன் வந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர். A disciple is always a lifelong learner. He haven't reached the peak and he will never reach the peak. He will always learn. இந்த யோசேப்பு இயேசுவால அவர் தொடப்படுகிறதை நம்ம உணரலாம். ஏன்னா இயேசு அவரை தொட்டதுனால அவர் வந்து இயேசுவின் சீஷனாக இருக்கிறார் என்று இந்த சுவிசேஷங்களை நம்ம வாசிக்கிறோம். எப்படி ஆண்டவர் தொட்டார் என்று நமக்கு தெரியவில்லை. We only know that he was a disciple of Jesus. But he was touched by Jesus. ஏன்னா ஆண்டவருடைய தொடுகை எல்லாமே அவர் வந்து அவரை இயேசுடைய சீஷர் என்று சுவிசேஷம் எழுதினவர்கள் சொல்லவே முடியாது. அப்ப இன்னும் தொலைவா நம்ம பார்க்கணும்னா மார்க் என்ன சொல்றது, இந்த புக் ஆஃப் மார்க்ல மார்க் 15:42ல லெட்ஸ் லேர்ன் சம்திங் எல்ஸ் அபௌட் ஜோசப். மார்க் 15:42ல ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலமான போது கனம் பொருந்திய, அண்டர்லைன் பண்ணுங்க, கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய், அண்டர்லைன் பண்ணுங்க, துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். So two keywords, கனம் பொருந்திய, prominent, கனம் பொருந்திய, துணிந்து போய். It's a very honorable title given to Joseph. So he was not just a wealthy man, not just ஒரு பணக்காரர் மட்டும் இல்ல, இயேசுனுடைய சீஷனாக மட்டும் அவன் அழைக்கப்படவில்லை, ஆனால் கனம் பொருந்தின ஒரு ஆலோசனை சங்கத்தினுடைய தலைவனாக காணப்பட்டார். prominent member of the Sanhedrin என்று சொல்லுவார்கள். Sanhedrin வந்து யூதர் ஆளுகை செய்யக்கூடிய அந்த அந்த முக்கியமான கவுன்சில்ல வந்து Sanhedrin வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூலிங் கவுன்சில். அந்த Sanhedrin சொல்லக்கூடிய அந்த கவுன்சில் வந்து 70 பேர் இருப்பாங்க, 71 பேர் இருப்பாங்க. அப்புறம் பாருங்க 70% பீப்புள்னா ஒரு கவுன்சில்னா இவ்வளவு முக்கியம். அப்ப இந்த Sanhedrin சொல்லக்கூடிய அந்த ஜூவிஷ் ரூலிங் கவுன்சில் வந்து இஸ் led by the high priest. This is where we have Caiaphas in the Bible. Caiaphas ஒரு high priest இருக்கிறார்ல, அவர்தான் இந்த Sanhedrin வந்து சேர் பண்ணுவார், லீட் பண்ணுவார். அப்ப அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் யாரு? பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள். அவங்க தான் அந்த கவுன்சில்ல மெம்பர்ஸா இருப்பாங்க. அப்ப இந்த 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 குழுவானவர்கள் வந்து எவ்வளவு முக்கியமானவர்கள் பாத்தீங்களா? ஏன்னா அந்த யூதேயாவில் யூதர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வாழுகிற முறையை நியமிக்கிறவர்கள் இவர்கள் தான். They had major influence on the Jewish life. ஏன்னா யூத கலாச்சாரத்தை கடைபிடிக்கணும்ல. அப்ப அவர்கள் வந்து ஒரு மத தலைமைத்துவமாக இருந்தாங்க, ரிலிஜியஸ் அத்தாரிட்டி. அவர்கள் யூத தோராவை, அந்த யூத புத்தகத்தை அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எது சரி, எது தவறு, எது யூதர்களுக்கு சரியான பழக்கம், சரியான பழக்கம் அல்ல என்று அவர்கள் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. So he was a religious authority, very high authority. இரண்டாவது பார்க்கும்போது the Sanhedrin was a court. அது ஒரு என்ன சொல்றாங்க, நாடாளுமன்றம் இல்லையா, நீதிமன்றம். Sanhedrin was a court. அந்த கோர்ட்ல தான் அவங்க வந்து தீர்ப்பு அளிப்பாங்க. சீரியஸ் கேசஸ் வந்து அந்த இடத்துல தான் அவங்க வந்து டிசைட் பண்ணி தண்டனையை கொடுப்பாங்க. அதனால தான் இயேசு வந்து தண்டிக்கப்பட்டார். எதற்காக தண்டிக்கப்பட்டார்? He was charged for blasphemy. தேவதூஷணம் பண்ணுகிறான் சொல்றாங்க, blasphemy. That was the charge against Jesus by the Jewish authorities. அதுதான் தண்டனை. அப்ப இந்த Sanhedrinக்கு வந்து அரசியல் உத்தரவு இருக்கு, ஒரு அளவு அரசியல் உத்தரவு இருக்கு, ஆனா முழுமை இல்லை. They had political influence but not fully, because ரோமர்கள் வந்து அரசாண்டு கொண்டிருந்தாங்க. Okay, so இந்த Sanhedrin, the Jewish authority and the ரோமர் அதிகாரம் உள்ளவர்கள் எப்பொழுதும் சமநிலையில இருக்க ஆசைப்படுவாங்க, because they don't want conflict. எப்படியாவது peace among the Roman authorities சொல்லிட்டு அவங்க they will always strive to do something like that. அதனால்தான் they couldn't charge Jesus, they had to send to the Roman authorities. ரோமன் அத்தாரிட்டி யாரு? பிலாத்து தான் அவருக்கு தீர்மானம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்ப பாருங்க, இந்த கூட்டத்தால தான் யோசேப்பு
அரிமத்தியால இருக்கக்கூடிய யோசேப்பு வந்து இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கவுன்சில்ல வெரி டாப் லெவல் ஆஃபீஷியல்ஸ்ல அவர் ஒரு ஆஃபீஷியலா இருக்கிறார். So I want us to think about Joseph of Arimathea and what was he doing? Rich man, prominent person, and ஒரு முக்கியமான ஒரு சங்கத்துல ஒரு தலைவராக அவர் இருக்கிறாரு. அவர் சென்ற மீட்டிங்லாம் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த சென்ஹீட்ரன் சொல்லக்கூடிய இந்த மீட்டிங் வந்து சாதாரணமான ஒரு மீட்டிங் இல்லை. யாரெல்லாம் தண்டிக்கணும், யாரெல்லாம் குற்றம் பண்ணாங்க அவங்களெல்லாம் ஏற்ற தண்டனை கொடுக்கணும்னு தீர்மானம் போடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அத்தாரிட்டி. இமேஜின் த இன்டென்சிட்டி ஆஃப் த மீட்டிங்ஸ். அந்த மீட்டிங்ஸ், அது ஃப்ரீக்வன்சி, அவருடைய இமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும். 70 பேர் எல்லாரும் ஒருமுகமாக தான் இருந்திருப்பாங்க. ஒரு விஷயத்தை குறித்து, சில விஷயங்களை குறித்து தீர்மானம் பண்றது ஒருமுகமாக தான் இருப்பாங்க. அந்த கூட்டத்துல யோசேப்பு வந்து அங்க இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்னு நம்ம பார்ப்போம். ஓகே, லெட் அஸ் லுக் அட் லூக்கா சுவிசேஷத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த பணக்காரனா இருக்கக்கூடிய யோசேப்பு, இந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய இவர், இயேசுனுடைய சீஷனா இருக்கக்கூடிய யோசேப்பு எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் என்று லூக்கா சொல்றாரு. Luke 23 verse 50ல, Luke 23 verse 50, யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். Wow. Yes, Joseph was in the Sanhedrin, highest authority, but look at him. அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தானா. Is it possible? Verse 23, verse 50, Luke 23, verse 50ல பார்க்கிறோம். Now there was a man named Joseph, a member of the council, a good and upright man. அவன் யூதருடைய பட்டணங்களிலே ஒன்றாகி அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். Okay, verse 51, who had not consented to their decision and action. He came from the Judean town of Arimathea and he was waiting for the kingdom of God. Note that phrase, who had not consented to their decisions and actions. அவன் லூக்கா சொல்றாரு, இதுதான் என்னுடைய மனசை தொட்டது. இந்த யோசேப்பு எப்படிப்பட்டது பாருங்க. The description that Luke says, he was good and upright. New Testamentல, I'm not sure how many people, but New Testamentல யோசேப் ஆஃப் அரிமத்தியா இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு குட் டைட்டில், குட் அண்ட் அப்ரைட் பர்சன். பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆதியாகமம் 6:9 நம்ம பார்க்கிறோம் நோவாவை குறித்து. Genesis 6:9ல நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அல்லேலூயா. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவுடைய காலம் பொல்லாத காலத்துல, அந்த பொல்லாத காலத்திலே நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். So the question is it possible for us at this stage of our life surrounding us? யோசேப்பு பாத்தீங்களா எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கிறாரு. He was different from all the other council members. மற்றவர்கள் இயேசுவை தண்டிக்க, அவரை அவமானப்படுத்த, அவரை கொலை செய்ய வகை தேடி திட்டம் பண்ணி மற்ற எல்லாரும் அந்த திட்டத்தை பண்றாங்க, டிசைட் பண்றாங்க. ஆனா இவன் மட்டும் டிசைட் பண்ண மாட்டான். He was opposed to what Jesus was facing. ஒருவேளை அந்த யூத சங்கத்திலிருந்து அவர் ஒருவர் தான் was standing different and stood for God. அப்ப Joseph not only had position, and this is the word I want to share, he not only had position but he had conviction. Conviction இருக்கு அவருக்கு. பதவி மட்டும் இல்ல, பதவிக்கு ஏற்ற அந்த ஊக்கம், அந்த உறுதி, ஊக்கமான ஒரு உறுதி அவருக்கு இருந்தது. He was able to stand up for the convictions that he believed in. நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுகிறார். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறார்னா, பதவி உயர்வு, பட்டம், சம்பள உயர்வு, ஆதரவு, பாராட்டு, தாய் தகப்பன் என்ற ஸ்தானம் நம்மளுக்குலாம் வரும்போது, யோசேப்பை போல நம்ம நல்லவனாக உத்தமமாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். எவ்வளவு அவர் உயர்வாக போனாலும் கூட he always remain good and upright in God's sight.
அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு 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 பங்காய் இருக்கிறது. குட் அண்ட் அப்ரைட். Even when everything else, everyone else was different, living differently, evil thoughts, deceptive, backbiting, slander, he decided to be good and upright. Hallelujah. நம்ம மனுஷனை மாற்றவே முடியாது. ட்ரை பண்ணாதீங்க, நடக்காது. ஜெபிக்கலாம், நம்ம வந்து சில முடிஞ்ச வரைக்கும் நம்ம do whatever we can, but at the end of the day we can't change people, but we can decide how we want to live. நான் டிசைட் பண்ணலாம், 70 பேர் அப்படி வாழ்ந்தாலும் கூட நான் அவங்கள போல வாழ வேண்டியது அவசியமே இல்லை. கர்த்தர் என்னை எப்படி வாழ சொல்றாரோ அதன்படி நான் வாழ போறேன்னு யோசேப்பு அரேபியா இருந்தார். Hallelujah. And that was a specialty I feel. And this Joseph was waiting for God's promises to be fulfilled. அதான் வேதம் சொல்றது, he was waiting for the kingdom of God. What does that mean? Joseph was waiting for God's promises to be fulfilled, not only in Israel, but in his life as a follower and disciple of Jesus Christ. அப்ப அவரும் நிக்கோதேமியும் என்ன செய்யறாங்க, ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரித்த சடலத்தை, அவருடைய சரீரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை ஆதரித்து அதை ஆயத்தப்படுத்தி புதைக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது. Hallelujah. And he did it so beautifully. ஜான் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, John chapter 19 verse 38ல நம்ம பார்க்கிறோம். And this is another passage that talks about this Joseph of Arimathea. John 19 verse 38ல நீங்க பாத்தீங்கன்னா, அவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்தவனினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். வாவ்! வேற யாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படல, ஆனா யோசேப்புக்கு இது வழங்கப்படுகிறது. மார்க்ல நம்ம வாசித்தோம், யோசேப்பு எவ்வளவு துணிச்சலாய் இருந்து பிலாத்தை போய் சந்திக்கிறார். He was bold to meet Pilate and ask for the body of Jesus. இங்கு யோவான் என்ன சொல்றாரு? Joseph was a secret disciple of Jesus Christ. He was secret but faithful. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை வந்து அவங்க வந்து கொண்டுடலாம், அதனால தான் he had to be அந்தரங்கத்தில் அவர் இருக்க வேண்டியதா இருக்குது. Now many of us here do not need to fear our lives when we believe in Jesus, but there are others believing and following and being a disciple of Jesus will cost their life. நம்மளுக்கு அந்த இது இங்க இருந்து நம்மளுக்கு அந்த இது இல்லை, அந்த அப்படிப்பட்ட ஒரு துன்பம் இல்லை. ஆனா யோசேப்பு எப்படி பாத்தீங்களா, அந்தரங்கத்துல இருந்தாலும் அவர் உண்மையாக இயேசுவை பின் சென்றார். He was a follower of Jesus, not very expressive, not very loud, not very charismatic. Maybe we may not see him, in fact we don't see him at all in the Bible until the passion narrative-ல தான் நம்ம பார்க்கிறோம். மறந்து விட வேண்டாம், யோசேப்பு அந்த பிலாத்துவினிடத்துல போய் இயேசுவர் கேட்கிறாரு, I want the body of Jesus சொல்லும்போது, remember the body of Jesus was a slain body, was a battered body, the gory, disfigured body, தழும்புகள், ரத்தம், காயம், pus, water. I mean, that body was not just, it was not a beautiful body to behold. It is not a beautiful, it was a glamour. It is not glamorous to go and see someone whom you have followed die. Dead. Your master is dead. உன்னுடைய எஜமான இறந்தது மட்டும் இல்ல, கொலை செய்யப்பட்டார், கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். ஆனா அந்த யோசேப்பு பாருங்க, ஆண்டவர் வந்து இவனுக்கு வந்து கொடுத்த அந்த பெரிய ஒரு ஸ்லாக்கியம், அந்த சரீரத்தை இவன் தான் எடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. தொடர்ந்து அந்த யோவான் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், ஜான் 19:39ல, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 இராத்தால் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார். Is very intentional in his the last அழகான அந்த மரியாதை வந்து யோசேப்பு செய்கிறார்.
அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தினால் அவருடைய கல்லறை புதிய ஒரு கல்லறை இல்லை. யூதருடைய ஆயத்த நாளானபடினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடினாலும் அவ்விடத்திலேயே இயேசுவை வைத்தார்கள். Hallelujah. God had a specific plan for this Joseph of Arimathea. அதுக்கு நிக்கோதேமையும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் சுவிசேஷமானது வார்த்தை நிறைவேறுகிறது. ஐசாயா 53 verse 9 நீங்க பாத்தீங்கன்னா, துன்மார்க்கரோடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். Hallelujah. அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். Joseph of Arimathea was at the right time, at the right place. சரியான இடத்துல சரியான நேரத்துல அவர் இருந்தார். கடைசியாக Matthew 27ல நீங்க பாத்தீங்கன்னா, Matthew 27ல going back to the passage that I started reading, Matthew 27ல இருந்து மத்தேயு சொல்றாரு பாருங்க, verse 58ல, பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்போது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மேலில் வெடிப்பில் இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனார். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்து இருந்தார்கள். Mary Magdalene and the other Mary is looking. Look at how Joseph is taking his role very seriously. யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ தானும் செய்யாதபடி அவர் உண்மையும் உத்தமமா இருக்கிறதுனால கர்த்தருடைய அந்த சரீரத்தை அவர் மிகவும் மென்மையாக அவர் செய்ய வேண்டியதை அவர் உத்தமமாக செய்து முடித்தார். அந்த ரெண்டு ஸ்ரீக்கள் அங்க பார்க்கிறதுக்கு அது ஒரு அடையாளமாக ஒரு ஆதாரமாக இருக்குது. இந்த ஜோசப் ஆஃப் அரிமேத்தியா நம்ம பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமத்துல யோசேப்பு எப்படிப்பட்டவர் தெரியுமா? துணிச்சலும் மனதுருக்கமுமாய் காணப்பட்டார். He was courageous and compassionate. Nothing much of him is written. Remember பேதுருவை பத்தி நம்ம வாசித்தோம், யூதாசை பத்தி நம்ம வாசித்தோம், மற்ற சீசர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஆனா இவருக்கு பாருங்க கொஞ்ச நேரத்துல தான் அவரை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல அவருடைய குணம் எப்படிப்பட்ட ஒரு குணம் பார்த்தீங்களா? Do you know in the Catholic Church 17 March is a day that is set aside to honor this Joseph of Arimathea. 17 March as a saint, ஒரு பக்தனாக, ஒரு பரிசுத்தராக. சில சபையில 31st July நிக்கோதேமேஸ்க்கும் ஜோசப்புக்கும் ஒரே நாள் அவங்க ஆசிரித்து அவர்களை நினைவாக சபையிலிருந்து ஆராதனை நடத்தப்படுகிறது. Of course we Protestants we don't do that. We moved out of it. But என்ன நம்ம பார்க்கிறோம்னா, அவர் செய்த காரியம், அவர் வாழ்ந்த விதம் ஆசீர்வாதமாக இருந்தது. பெருசா அவரை பத்தி ரொம்ப வாசிக்க முடியல, ஆனா சீசத்துவம்னா இப்படிதான் இருக்கணும். How did he follow Jesus? Quietly at first, very quietly. Not every one of us are like very out, expressive, very loud. Correct, no? In the கூட்டத்திலே நம்ம not every one of us like very expressive, very loud. I'm also like that. I'm more quieter actually. நம்ம the leader ஆகிறதுனால அப்படி கத்திட்டு இருக்கிறது இருக்கு. இல்லைன்னா I'm more quieter, reserved. You know, Joseph of Arimathea was like that. He was quiet, steady. அதான் நான் அடிக்கடி சொல்றது, slow and steady win the race. பதர்னா செதறிடும், பதறக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. பாருங்க, அவர் ஸ்டெடியா, பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, அதுக்கு மேலாக ராஜ்யத்தை குறித்த வாஞ்சி, இயேசுனுடைய சீஷனாக இருந்து அவர் he was quiet at first. And Jesus இறப்பு பேரு அவர் என்ன செய்கிறார்? The Bible says he was bold enough to do the right thing at the right moment. அவர் கர்த்தருடைய நல்ல சீஷனா இருந்ததுனால சரியான நேரத்துல சரியான இடத்துல துணிச்சலா இருந்து பிலாத்தை போய் அவர் சந்திக்கிறார்.
சந்தித்து செய்ய வேண்டிய கடைசி காரியங்களை அவர் செய்து நிறைவேற்றுகிறார். இந்த யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால், what can we learn from him is that he did not consent to injustice. அநீதிக்கு அவர் ஆமோதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவருடைய மறைவான விசுவாசத்தை அவர் வெளியரங்கமாக இயேசுவினுடைய சரீரத்தை அவர் எடுத்து புதைக்கிற அந்த அனுபவத்தை அவர் எடுத்துக்கொண்டார். And lastly, it is never too late to stand up for what is right. He stood right at the end. அவரை குறித்து நம்ம நிறைய வாசிக்க முடியல, ஆனால் அவரை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது பல காரியங்கள் நம்முடைய மனதில் வருது. He was upright, he was steadfast. In fact, அவருடைய பேரை கொண்டு தான் funeral services ஆதிது, Arimathea bereavement services அதிலிருந்து தான், because of his steadfast care for Jesus' body. ஆகவே இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது, as we wrap up this Lent 5 weeks that I study about, we learned about Judas, we learned about Peter, we learned about Pilate, about Simon. Of course, there are many others for us to learn. பலர் இருக்கிறாங்க, ஆனால் at the end of the day, as we approach the season of Holy Week, இவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்று நம்ம கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமை அடைகிறது. அவருடைய சித்தத்தை நம்ம தொடர்ந்து செய்வோமாக. Let's continue to do the will of God. எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அவர் சொல்றபடி நம்ம வாழும்போது, அவர் எவ்வளோ நாள் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறவரோ we do not know. ஆனால் இருக்கிற நாளில் நம்ம பிரயோஜனப்படுத்தினோம் என்றால் நமக்கும் நம்முடைய காலம் வரும்போது பிற்பாடு நம்மளை குறித்து ஜனங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது சொல்ல முடியும், உண்மையாக கர்த்தருக்காக வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியும். And that is why we are meditating on all these characters, so that at the end of the day, the question we ask is me and Jesus. நானும் என் இயேசுவும் எங்கு இருக்கிறேன்? ஆண்டவரே, நீர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதித்து நம்மளை நடத்துவார். Hallelujah. Praise the Lord. இந்த நேரத்தில் நம்ம we're going to spend some time in prayer. இந்த ஜெப நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. I want us to just, today we're going to pray as groups la நம்ம pray பண்ணுவோம். We can just find someone to pray with. 2-3 பேர் நம்ம கூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் சொல்ற காரியங்களுக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கலாம். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஹalleluya கொஞ்ச நேரம் just find 2 or 3 of us to just pray together. கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுப்பார் என்று நம்ம விசுவாசிப்போமாக. ஹalleluya. நான் சொல்ற விஷயங்களுக்கு நம்ம அந்த 2-3 பேராக நம்ம ஜெபிக்கலாம். You can sit or you can stand, but the Lord will guide us in this prayer. Hallelujah. முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே மனமிறங்கும் அப்பா, மனமிறங்கும் நம்ம சொல்லுவோம். அப்பா மனமிறங்குங்க. இந்த லென்த் நாட்களிலும் கூட ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நம்ம ஜெபிப்போமாக. ஹalleluya. ஆண்டவருடைய இரக்கத்தை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவர் நம்ம மேல இரக்கமாய் இருக்க. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இரக்கமாய் இருக்க, அவருடைய இரக்கத்தின் கரம் நம்ம மேல வைக்கப்பட. ஹalleluya. God of mercy will have mercy on us. ஆண்டவருடைய இரக்கம் அப்பா. ஹalleluya. Let's just pray for each other that God will give us his mercy. Hallelujah. அந்த இரக்கம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஹalleluya. இரக்கம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவருடைய தயவு வருகிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. ஹalleluya. நம்ம pray பண்ணுவோம். Just bless each other. Bless each other's family. Lord, have mercy upon us, Lord. Lord, have bless. Have your mercy will pour upon, Lord. உம்முடைய இரக்கம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய அளவற்ற உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, காலை தோறும் உம்முடைய இரக்கம் வந்து சேரட்டும் என்று சொல்லும்போது ஹalleluya. ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் நாடுவோமாக. நம்முடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவருடைய இரக்கம் வந்து சேரட்டும். ஹalleluya, hallelujah. It is not wrong to ask for God's mercy. ஹalleluya. அந்த ஆண்டவருடைய இரக்கம் நம்முடைய வேலை இடத்துல வந்து சேருவதாக. ஹalleluya, hallelujah. Hallelujah. உங்களுடைய குழுக்களிலே நாங்கள் ஜெபிக்கலாம். One of you all can pray and the other can also pray. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you. Ask for God's mercy upon our relationships, upon our work. Hallelujah. நம்முடைய work colleagues,
நம்முடைய ஊழியங்களிலே ஆண்டவருடைய இறக்கம். ஹalleluya. நம்முடைய இறக்கத்தை தாங்க ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. May God be merciful for us. Hallelujah. Thank you, Jesus. Oh, my Lord, my Lord, my Lord. கேட்டுக்கிட்டே இருங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. துணையாளர் நமக்கு உதவி செய்வார். பலன் நமக்கு வரும். Hallelujah, hallelujah, hallelujah. உங்களுடைய இறக்கம் வருவதாக. ஓ, என்னுடைய வேலை, என்னுடைய ப்ராஜெக்ட்ல உங்களுடைய இறக்கம் வருவதாக. இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய இறக்கம் வருவதாக. Thank you, Jesus. ஓ ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, இயேசுவே. Thank you, Jesus. ஆண்டவருடைய இறக்கம் வரும்போது hallelujah, hallelujah. முடியாத காரியங்களை கர்த்தர் முடித்து கொடுப்பார். Just pray. அது மட்டும் ப்ரே பண்ணுங்க. இறக்கம், ஆண்டவருடைய இறக்கம், ஆண்டவரே என்னுடைய ஓ hallelujah, உங்களுடைய இறக்கம் வருவதாக. கணவர் மனைவியினுடைய உறவு, பிள்ளைகளை பெற்றோர்களுடைய உறவிலே, ஊழியத்தினுடைய காரியங்களிலே, வேலை இடத்தினுடைய காரியங்களிலே hallelujah, கர்த்தருடைய இறக்கம் வருவதாக. God have mercy on us. hallelujah. நம்முடைய தேசத்திலே கர்த்தர் இரக்கமாய் இருப்பாராக. Praise the Lord. Hallelujah. தொடர்ந்து pray பண்ணுங்க. Thank you, Lord. உங்களுடைய தயவு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தயவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது இயேசுப்பா. உங்கள் தயவு ஒவ்வொரு நாளும் வேணும் ஆண்டவரே. உங்களுடைய இறக்கம் ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் உங்களுடைய இறக்கம் வந்தாலும் எனக்கு போதும் ஆண்டவரே. அப்படி நல்ல தேவன், உங்களை இறங்குற தேவன் ஆண்டவா. அப்படியே பாருங்க. Just press in prayer. It's okay. கொஞ்சம் குவாய்ட்டா இருந்தா கூட ஓகே தான். Don't worry. Just press in prayer. Ask God's mercy. Hallelujah. Have mercy on my health, Lord. என்னுடைய சரீரத்துக்கு உம்முடைய இரக்கம் வேண்டுமே. Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா. That's right, church. Hallelujah. Pressing for each other. Just pray. ஒருவர் ஜெபிக்கும் போது இன்னொருத்தர் ஆமேன் சொல்லுங்க, எஸ் லார்ட் சொல்லுங்க. ஆமேன் அப்பா, ஆமா அப்பா. Just small words தான். Hallelujah. Yes Lord, I agree. Oh my God. இரக்கத்தின் தேவன் நம்ம மேல இரக்கமாய் இருந்து பதில் அளிப்பார்கள். தாவீது சொன்னார், Lord have mercy upon me. Oh my Lord, have mercy, Lord. Oh my Lord. Hallelujah. Oh my Lord, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வீட்டிலே இரக்கமாய் இருங்க. கர்த்தர் கேட்பார், கேட்கிறார், கேட்கிறார், கேட்கிறார். ஓ இரக்கத்தின் தேவனே. Thank you, Lord. Thank you, Lord. Yes, Lord. ஜெபம் கேட்கப்படுவதாக. Hallelujah. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பா பதில் அளிப்பார். Hallelujah. You can pray personal prayers also. You can pray for your spouse. My Lord, my Lord. Jesus, Jesus. Jesus, Jesus. Jesus.
Hallelujah, hallelujah, Lord. Thank you, Jesus. Oh, my Lord, my Lord, my Lord. Oh, ஒரு ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். Hallelujah. செவி சாய்க்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். Thank you, Father. Bless your children. Oh, Rabba Shaba Rabba Kaba. Rabba Kaba Rabba Rabba. Iba Karaba Rabba. Oh, my Lord. My Lord, hallelujah, hallelujah. Oh, என் இயேசுவே, ராஜாவே, இரக்கமாயிருங்க ஆண்டவரே. Oh, மனதுருகும் தேவனே, thank you, Jesus, thank you, Lord. Oh, Rabba Kabari and Rabba Sharaba Karabari and Rabba Shekia. Oh, my Lord, great is the Lord, greatly to be praised. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Oh, Rabba Shanda. அடுத்த ஜெப குறிப்புக்கு நான் கொடுக்க போறேன். கொஞ்ச நேரத்துல கொடுத்துறேன். நீங்க உங்க பிரேயர்ஸை ரெப் அப் பண்ணிருங்க. That's right, church. Hallelujah. Young people, God bless you. பெரியவர்களே, God bless you. Hallelujah. Just wrap up your prayers slowly and give the next point. We're going to pray. Thank you, Jesus. Oh, hallelujah. Hallelujah. Once you have prayed, I want us to pray that we will be good and upright. Hallelujah. Good and upright. உத்தமமும் நீதியுமாய் இருந்த யோசேப்பு. Hallelujah. தேவன் எவ்வளவு உத்தமமாய் இருக்கார். Not perfect, but striving. Let us pray that our church family உத்தமமாக நீதியாய் வாழ. Hallelujah. God will help us to walk the steps of the righteous. God will guide our steps. Hallelujah. Pray பண்ணுமா, நீதி நிலைத்திருக்க நம்ம ஜெபிப்போமாக. நீங்க ஏர் எடுக்கிற ஜெபம் லேசான ஜெபம் இல்லை. Hallelujah. It is okay, you are praying 1-2 sentences, but just pray. எல்லாரும் ஜெபிக்கணும். Hallelujah. சத்தமா ஜெபிக்கலாம், மௌனமா ஜெபிக்கலாம். But pray. உங்க ஆவி, சிந்தை, பொல்லாப்புக்கு இடம் இல்லாதபடி, தீமைக்கு இடம் இல்லாதபடி, அசுத்தத்துக்கு இடம் இல்லாதபடி, Lord. Hallelujah. Only good and upright, Lord. Hallelujah. Help us. We can, Lord. You will help us. Oh my God. குறுக்கு பாதை எடுக்காதபடி ஆண்டவரே. செம்மையான பாதையிலே காணப்பட. ரமண ஷேக்கிரி பாரபா ஸ்ரீகா நம குரூரி அந்தரம செவரி அந்தரம். எங்கள் சிறு பிள்ளைகள், எங்களுடைய வாலிப பிள்ளைகள், பெரியோர், முதியோர், எல்லா வயதுள்ளவர்கள் உத்தமமாக ஆண்டவரே நீதியாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. My Lord, help us. Bless the righteous, Lord. Bless the righteous. நீதிமானுடைய கூடாரத்தில் வந்து சேரட்டும், நன்மை கிருபை வந்து சேரட்டும். நீதிமானுடைய கூடாரம். Let the righteous flourish, Lord. Amen. ஒரு flourishing வரட்டும் ஆண்டவரே. நீதியா வாழ்றவங்க ஒரு flourish வரட்டும், prosperity வரட்டும், கடன் பிரச்சனை நீங்கட்டும், பொல்லாத நோய் நீங்கட்டும் ஆண்டவரே. உறவுகள் ஸ்திரப்படுத்துவதாக ஆண்டவரே. Hallelujah. Let the righteous flourish in this place, Lord. Hallelujah. Oh, hallelujah. நீதிமானுடைய கூடாரத்தில் ஆனந்த சத்தம் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கூடாரங்கள் நீதிமான்களுடைய கூடாரமாய் மாறட்டும். பிள்ளைகள் நீதிமானாய் வாழட்டும். கம்பீர சத்தம் வரட்டும். ஓ ரபா
Oh, yes, my righteous brothers and sisters, God will hear your prayer. Hallelujah. The prayer of the righteous availeth much. Elijah prayed. லேசா நினைக்காதீங்க. நீங்க டிசைட் பண்ணி ஆண்டவருக்காக நீதினு வாழணும் வந்திருக்கீங்க. லேசா நினைக்காதீங்க. உங்க ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்கு. ஏன்னா நீதிமானுடைய ஜெபம். ஹalleluya. நீங்க வந்து லேசா வரல. ஹalleluya. sacrifice பண்ணி வாழ்றீங்க. ஹalleluya. pray நல்ல ஊக்கத்தோட pray பண்ணுங்க. ஹalleluya. let the righteous flourish in the way. Oh my God. ஹalleluya. 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 நீதிமான் வாழ்கிற அப்பா அம்மா நீதியோடு ஊழியம் செய்கிற ஊழியங்கள். ஹalleluya. 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 இந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேரணுமா சேரட்டும் ஆண்டவரே. The steps of the righteous are guided by the Lord. Hallelujah. வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கட்டும். நல்ல வாழ்க்கை துணையை கொடுங்க ஆண்டவரே. சரியான துணையை கொடுங்க ஆண்டவரே. நீங்க பாதையை செவ்வாய்ப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க Lord you pave the path. Hallelujah. 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 நன்மை கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே. பொல்லாத பலிகள் இல்லாதபடி அந்த நேர்மையான பாதை நல்லா ஜெபிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஹalleluya. இது நம்ம நேரம். ஹalleluya. அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம். Oh, he is our righteous God. He hears our prayers. Yes Lord, we believe in you, our righteous God. You will make a way where there seems to be no way, Lord. Oh, you will make good come out of what is bad, Lord. Hallelujah. Rabba Shanda Rabba Kabarabara. Hallelujah. 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 Oh, கூடவே இருந்து நடத்துங்க. கூடவே இருந்து நடத்துங்க. Oh, hallelujah. 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 நீதி நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. நீதி நிலைத்திருக்கிறோம். ஹalleluya. நீதி நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. praise the Lord. ஜெபங்கள் கேட்கப்படுவதாக ஆண்டவரே. thank you Lord. hallelujah. Oh my Lord. Oh, you are a precious God. You are a precious God, ஆண்டவரே. hallelujah. My Lord, my Lord, my Lord. hallelujah. Great are you, Lord. Great are you, Lord. Great are you, Lord. Great are you, Lord. hallelujah. There's no one like you, Jesus. No one like you, Jesus. பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. வழி நடத்துங்க ஆண்டவரே. Amen. I'm going to wrap up the prayer time. Now we can bring your prayers to a close. கடைசி ஒரு ஜெபம். Hallelujah. கடைசி ஒரு ஜெபம். Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. Hosanna, Son of David. Hosanna to the Son of David. Hallelujah. You deserve all praise, glory. Hallelujah. 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 ஆனந்த சத்தம் துணி எழும்புவதாக. Hallelujah. துக்கம் சந்தோஷமாய் மாற வைங்க ஆண்டவரே. ஓ கோணலான பாதைகளை செதையாக்கி கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுமே வந்து தேடி நாடி வந்திருக்காங்க ஆண்டவரே. புறம்பு எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி ஆண்டவரே. Hallelujah. 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 Lord, ஜெபிப்பதற்கும் நேர்ப்பதற்கும் அதிகமாக செய்யுங்க ஆண்டவரே. Oh, bless our heart's desire, Lord. Hallelujah, Lord. Hallelujah. Send for your rain upon each one of us, ஆண்டவரே. Send for your rain. ஆறுதல் ஏராளமாய் பெய்யட்டும் ஆண்டவரே. பெய்யட்டும் ஆண்டவரே. பெய்யட்டும் ஆண்டவரே. பெய்யட்டும் ஆண்டவரே. ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக. கதறல்கள் கேட்கப்படுவதாக ஆண்டவரே. ஓ நம்ம போற இடம் நறுமணமா இருக்கட்டும் ஆண்டவரே. பேசுற வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. Hallelujah. Let every depression be plucked out, Lord. Every form of illness, Lord, sickness, disease be plucked out in the name of Jesus, Lord. Let there be a shalom over this place, Father. Hallelujah. உம்முடைய ஷாலோமை கொடுங்க ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரம் செழிப்பாய் இருக்கட்டும் ஆண்டவரே.
ஓ ரபஷ கரவரா, பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓ உம்மை நம்பி வந்தோம் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லையே. கால்களை மான்காலாக மாற்றி கொடுத்து, ஓ எந்தெந்த இடத்துல குறைவுகள் இருக்கிறதோ, கானாவூர் கல்யாணத்துல தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றினீரே. ஓ சிவந்த சமுத்திரத்தை பிளத்தீரே ஆண்டவரே. What is impossible with you, Lord? தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லையே Lord. Oh, some trust in chariots and horses, but we trust in the name of the Lord. We don't even trust in ourselves, Lord. The name of the Lord is a strong tower, the righteous run into it. Hallelujah. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுலதான் ஓடி பிழைக்கிறான். உம்முடைய சிறகுகளிலே கிடைக்கக்கூடிய ஆனந்தம், பாதுகாப்பு வந்து சேரட்டும். Stretch from your canopy of love upon your people. உம்முடைய கிருபைகளை அதிகரிங்க ஆண்டவரே. ஓ எந்தெந்த இடத்துல அவமானம் வந்து இருக்கிறது, அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஓ கல்லறை காலியா இருந்தது, கல் அகற்றப்பட்டது, கல்லை அகற்றுங்க ஆண்டவரே. ஓ லாசரு எழும்பி வா, உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. ஓ உங்க பிள்ளைகளுக்கு எதெல்லாம் வந்து சேரணுமோ வந்து சேர்த்து கொடுங்க ஆண்டவரே. பாத்திரம் நிரம்பி 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 வழியட்டும். Let there be love, joy, peace, goodness. Let our cup overflow, Lord. Let this cup, Lord, flow with love, forgiveness, goodness, joy in abundance, God. Oh, துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது சொல்லத்தக்கதாக ஆண்டவரே. இந்த பாத்திரம் ஆண்டவரே உம்முடைய நன்மையினால நிரப்புங்க 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 ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக எங்களுடைய இருதயத்தை லகுப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. ஓ தோள்பட்டையில் இருக்கக்கூடிய பாரங்களை லகுப்படுத்துங்க ஆண்டவரே. வார்த்தைப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் நீங்க சொல்றீங்களா ஆண்டவரே. எல்லாரும் நாங்க வந்திருக்கிறோம், எல்லாரும் சபையாக நாங்க வந்திருக்கிறோம், குடும்பமாக வந்திருக்கிறோம். We are standing together as army of God, as brothers and sisters in the Lord. I may not know your prayer, you may not know my prayer, but I want to stand with you in prayer. I stand with my brother, I stand with my sister. Lord, let it be, Lord. Let it be, Lord. ஆக கடவுளே ஆண்டவரே, ஆக கடவுளே ஆண்டவரே, எங்க சபையில் ஆக கடவுளே ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் ஆக கடவுளே ஆண்டவரே, எங்களுடைய வேலை இடத்தில் ஆக கடவுளே ஆண்டவரே, எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஆக கடவுளே ஆண்டவரே. Let it be. Amen. You are the Amen. 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 ஆமாகவே இருக்குது. ஆமென். ஆமென் ஆகவே இருக்குது. Yes and amen. The promises are yes and amen, Lord. I choose to believe in your promises, Lord. I choose to believe in your word, Lord. வானமும் பூமியும் ஒளிந்து போவானால் உம்முடைய வார்த்தை ஒளிவதே இல்லை. My words will fall down to the ground. My words are limited, but your word is eternal, God. Your word is eternal, God. My words are so limited, has no power. Oh, நூற்றுக்கு அதிபதி இடத்துல சொன்னீரே, go. I sent forth my word and I healed. Lord, we are not trusting in our righteousness, Lord. Filthy rags, Lord. We don't trust in ourselves, Lord. We trust only in the name of the Lord. Oh, my help comes from the name of the Lord. You are our help, Lord, in times of trouble. God is our ever-present help in times of trouble. Hallelujah. My God, come and fight our battles, Lord. Come, Lord. We stand as one family of God. ஒரு குடும்பமாக நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சதறடிக்க இல்ல, ஒண்ணா வந்திருக்கிறோம். இந்த ஜெபத்துல நாங்க ஒண்ணா வந்திருக்கிறோம். Yeah, we may have different opinions, but devil, we have come together as a family of God, a body of Christ. Hallelujah. Hallelujah. Oh, Rabba Shagara.
ஓ உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் ஒண்ணு சேர்க்கிறாரே ஒரே சதையாக. there is a sound of rattling. சத்தம் கேட்குது, சேனை எழும்புது. நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார் நீங்க நினைச்சிட்டீங்களோ? இல்ல என் நம்பிக்கை இந்த சபை மேல இல்ல, என் நம்பிக்கை இந்த சபையினுடைய அதிபதி, என் நம்பிக்கை என் தேவன் மேல இருக்கிறது. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் என் தேவன் யார் என்று இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் தேவன் கிரியை செய்கிறார். நம் தேவன் கிரியை செய்கிறார். Our God, He works. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்ம வேலை செய்யும் போது அவர் பார்க்கிறாரே, ஆனா நம்ம ஜெபிக்கும் போது அவர் கிரியை செய்வாரே. அதனால தான் சொல்லுகிறாரே, கேளுன்னு சொல்றாரு, தேடுன்னு சொல்றாரு, தட்டுன்னு சொல்றாரு. ஏன்னா கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. Oh my Lord, we love you Jesus. Oh my God, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வன் ஒரு மதிலை நான் தாடுவேன். உம்மாலே தான். ஓ ஹalleluya. உம்மாலே தான். நம்மளால ஒண்ணுமே முடியாது. ஆனா நம்ம எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? என்னால ஒண்ணுமே முடியலையே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே, என்னால அல்ல, எங்களுக்கல்ல, உங்களுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நான் அல்ல, அவரே. யோவான் சொன்னாரு, நான் சிறுகணும் அவர் பெருகணும். இந்த லென்த் நாட்கள்ல நாங்க சிறுகணும் ஆண்டவரே. என்னுடைய சுயத்துக்கு இடம் இல்லாம போகணும் ஆண்டவரே. என்னுடைய பெருமைக்கு இடம் இல்லாம போகணும். பெருமை காலியாகட்டும், சண்டை சச்சரவு காலியாகட்டும், பொறுமை பேராசை காலியாகட்டும். ஆண்டவர் பெருகட்டும். அவர் பெருக மற்ற எல்லாமே சிறுகிறோம். Oh my God is doing a deep work in our lives. Oh my God is doing something deep. He has to do something deep. Oh, he is doing. அவர் அலசுறாரு, அவர் தோன்றாரு, அவர் சிகிச்சை செய்யறாரு, நல்லதுக்காக செய்யறாரு, இடம் கொடுப்போமாக. அவர் செய்து முடிக்கட்டும். செய்து முடிக்கட்டும். ஆண்டவரே, அதான் ஜெபம். What is prayer? Prayer is dependence on God. ஆண்டவர் என்ன செஞ்சாரு அந்த கெத்செமனே தோட்டத்துல? மனுஷகுமாரன், தேவகுமாரன், அவரே கண்ணீர் வடிச்சாரு. அது வீக்னஸ் இல்ல. நீங்க நினைக்காதீங்க, நீங்க கத்துறதுனால, நீங்க அழுறதுனால நீங்க ஒரு வீக் கிறிஸ்டியன் இல்ல. நம்முடைய வீக்னஸ் அவருடைய பிரயன் பரிபூர்ணமாய் மாறுது. In our weakness, His power is made perfect. God becomes our strength. He is our all in all. எல்லாவற்றிலும் எல்லாமாக மாறி விடுகிறாரு. Oh my God. Prayer is not weakness, it's dependence on God. ஆண்டவர் அதுதான் செய்தாரு. மற்றவங்க 3 பேர் சீசர்கள்லாம் அவங்க முடியல, வாட்ச் அண்ட் ப்ரே சொல்றாங்க, அவங்க தூங்குறாங்க. ஆனா ஆண்டவர் அவர் ஜெபிக்கிறாரு. இது ஜெப நேரம். இந்த இடத்துல நீங்க நேசம் நினைச்சாதீங்க. இந்த இடத்துல தான் ஜெயம் உண்டு. நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. நீங்க மந்திரியை போய் பார்க்க வேண்டியதில்லை, நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்க தேவை, நீங்க டாக்டரை பார்க்க வேண்டியதில்லை. இங்கதான், இந்த இடத்துல தான் ஆண்டவர் கிரியை செய்யறாரு. நீங்க நினைக்கலாம் நான் சாதாரணமானவன் தானே. ஆமா, இந்த சாதாரணம், இந்த ஏழை எளியவன், இந்த தாய், இந்த ஜெபம், இந்த தகப்பன், இந்த ஜெபம், இந்த வாலிபன், இந்த இடத்தை, இந்த நேரத்தை, இதை சூழ்நிலைக்கு குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. ஆனா இந்த இடத்துல இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டார், கர்த்தர் இறங்கினார்.
நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. இந்த இடம் ஐயோ, இந்த ஆலயத்தை பத்தி நான் பேசல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் சொல்றேன். நீங்க யாருடைய இடத்துல, யாருடைய நாமத்துல நீங்க கேட்கறீங்க தெரியுமா? ஏன் இஸ்ரேல் நாமத்துல நீங்க கேட்கல, ஈசன் கிறிஸ்டியன் சேர்த்து நாமத்துல நீங்க வரவே. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க எதெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி கொடுப்பார். அவர் நாமத்துல குடிக்கிறதுனால என் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வலைகளை எல்லாம் விட்டு என்னுடைய முகத்தை தேடினார், அவர்களுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுனால நம்ம வந்திருக்கிறோம். அவர் வாசலை திறந்ததுனால நம்ம வந்திருக்கிறோம். அவர் கதவை திறந்திருக்கிறார். If my people who are called by my name would humble themselves and turn from their wicked ways, and I கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். I no other people, no other God, not your wife, not your husband, not your child, not your pastor, but I, the Lord says, I will grant you my shalom. நான் அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். எங்க சண்டை சத்திரம் இருக்கோ, பிரிவினை இருக்கோ, எங்க தொல்லை பிரச்சனை இருக்கோ, கடன் இருக்கோ, எங்க வியாதி இருக்கிறதோ, கர்த்தர் சொல்கிறார், I will give you rest, I will give you peace, I will give you shalom. கர்த்தர் உரைக்கிறார். அவருடைய உரைக்கிற சத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமாக. Because இந்த உலகத்துல அவர் இல்லாம நம்ம வாழவே முடியாது. ஆனால் பவுல் சொன்னது போல hallelujah, அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. Without him we cannot do anything. But friends, on the other side, with him we can do all things. அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் அதே சமயத்துல அவரோடு அவர் இருக்கிறதுனால, கிறிஸ்து என்னோடு இருக்கிறதுனால, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எவ்வளவு பெரிய பூதம் போல பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த இடத்தை விட்டு போகும்போது we are not leaving this place with victory. We are living with the strength of God. We are not going out with arrogance, but with a quiet strength from the Lord. Not that arrogance, Lord, but a quiet strength with the Lord. எல்ரோயி எல்ரோயி, என் தேவன் என்னோடு, என்னை காண்கிற தேவனே, அவர் என்னோடு இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. Oh Jesus, we love you, Lord Jesus. Many of us need, Lord, the fruits. இந்த கனியை நாங்க பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு வாலிப பிள்ளைகள், young, big, young, old, Lord, everyone. பார்க்கணும் ஆண்டவரே, பார்க்கணும்ப்பா, பார்க்கணும். உங்களுடைய கிரியை நாங்க பார்க்கணும்ப்பா. அது வரைக்கும் நாங்க தாழ்ந்து பொறுமையோடு நிதானத்தோடு ஓட உதவி செய்யப்பா. ஓ ஜீசஸ், சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த பூமியில வாழ உதவி செய்யுங்க. நம்பிக்கையோடு பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு எங்களை ஆசீர்வதிங்க. ஓ, இந்த இடத்த விட்டு போகும்போது கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நாங்கள் நம்பிக்கை கொடுக்கிற தக்க எங்களை உயர்த்தி, எங்களுடைய கொம்பை உயர்த்தி வைங்க அப்பா. தாராளமா கேளுங்க ஆண்டவரே. ஓ, இந்த கொம்பை உயர்த்தி வைங்க ஆண்டவரே. Not with arrogance, friends. ஒரு விதமான arrogance இல்ல, but with quiet hope in the Lord. Yes. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. I will be that blessing, Lord. Especially இந்த லென்த் நாட்கள் முடிகிற இந்த ஹோலி வீக்குள்ள நம்ம போகும்போது, the God of all comfort will comfort us with all comfort so that we can comfort others. கர்த்தர் மேல நம்ம சார்ந்தது நம்ம போகும்போது நம்ம ஆசீர்வாதமாக போவோம். 4 பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக.
குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, அண்டை வீட்டாருக்கு ஆசீர்வாதமாக, தேசத்துக்கு ஆசீர்வாதமாக, மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு, பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்களுக்கு, கடைகளில் இருக்கிறவர்களுக்கு, பஸ்ல போகும்போது, எம்ஆர்டில போகும்போது ஆசீர்வாதமா இருக்குது. ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரபா ஷேக்கிரி அந்த ரபா சண்டா, எப்படி யோசேப்பு எரேமியா இருந்தார் போல ஆசீர்வாதமா இருக்கு. நன்றி 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 அப்பா, துதிக்கிறோம். அருமையான இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதிக்கிறோமே, ஸ்தோத்திரித்து நன்றியும் கனமும் புகழும் நாங்கள் சேர்க்கிறோம். ஆண்டவரே, ஜபங்கள் எல்லாம் உடைய கருத்துல நம்ம போடுறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடு நின்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே.